வணக்கம் தமிழா ஹைப்பர் ஃபோன் அதான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஷோமியோட 11T Pro. இதான் வந்து அவங்க ஹைப்பர் ஃபோன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் இதோட ஒரு குவிக்கான விமர்சனம் இந்த பதிவு நம்ம பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டில் வருது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 40,000 ரூபா, 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 42,000 ரூபா, 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 44,000 ரூபா. சில கார்டு ஆஃபர்ஸும் தராங்க. அதில் வந்து உங்களுக்கு 5,000 ருபீஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. ஸோ வந்து நீங்கள் அவங்க வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த விலைக்கு இது நல்லா இருக்குமா? இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். அதுக்கான எல்லா அம்சங்களும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. சில எக்ஸ்ட்ரா விஷயங்களும் கொண்டு வந்திருக்காங்க. சில விஷயங்கள் இல்லவும் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண நமக்கு தொடர்ந்து அதை தாருங்க. இப்போ இந்த ஹைப்பர் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த ஃபோன் வருது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இன்னொரு கவர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின், சில மேனுவல்ஸ், பேக் கேஸ், அடாப்டர், USB Type-C to 3.5mm ஜாக் அடாப்டர். இந்த ஃபோனில் வந்து ஆடியோ ஜாக் கிடையாது, அதுக்கான அடாப்டர் தந்திருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த ஃபோன் எங்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் வேரியன்ட். டிசைனை பற்றி நான் சொல்கிறேன். 120 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் அதுக்கான USB Type-C கேபிள் இதான் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து 11T Pro எங்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் வேரியன்ட். இது வந்து கூடுதலாக 2 கலர்லையும் கொண்டு வராங்க. செலஸ்டியல் மேஜிக்னு ஜகஜகன்னு ஒரு மினுமினுக்கும்படியான ஒரு கலர் இருக்குது. அப்புறம் பிளாக் கலர்லேயும் இது வருது. ஸோ வந்து எனக்கு இது ஒயிட்டு பிடிச்சிருக்கு, பிளாக் பிடிச்சிருக்கு. சிலவருக்கு ரொம்ப அந்த மாதிரி ஜிகின்னு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த செலஸ்டியல் மேஜிக் பிடிக்கலாம். ஸோ உங்களோட கலர் சாய்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து கொரில்லா விட்னஸ் ப்ரொடெக்டிவ் லேயர் ஓடி வருது. இந்த சைட்ஸ் வந்து ஸ்லாண்டிங்காக கவுடாக இருக்குது. ஸோ வந்து கிரிப்பு நல்லா இருக்குது. 8.8mm திக்னஸ் மற்றும் 204 கிராம்ஸ் வெயிட்டில் இருந்தால் கூட இந்த ஸ்லோப்டு கவுடு எட்ஜஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, நாய்ஸ் கேன்சலிங் மைக் மற்றும் எப்போ வழக்கம் போல் ஷாமி ஃபோன்களில் இருக்கக்கூடிய சென்சர் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து மீ ரிமோட்டாக, யூனிவர்சல் ரிமோட்டாக அந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து இன்னொரு ஸ்பீக்கர். ஸோ டூவல் ஸ்பீக்கர் இதில் கிடைக்குது. USB Type-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரை. ஸோ இதில் வந்து 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து 5G ஃபோன். ஸோ 5G சிம் எப்போ இந்தியாவுக்கு வருதோ அப்போ நீங்கள் போடலாம். 13 5G பேண்ட் சப்போர்ட் அப்படி வருது. ஸோ வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒன்றுமே தரல. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அது வந்து வேறு செய்து. NFC சப்போர்ட் இதில் உண்டு. பின்பக்கம் இந்த மாதிரி கேமரா மாடியூல் இருக்குது. கீழே வந்து ஷாமி பிராண்டிங்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே. சூப்பரான ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.67 இன்ச் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே. இது 10 பிட் பேனல் இதில் தந்திருக்காங்க. ஸோ கலர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து இந்த கிடைக்கும். ஸோ வந்து ஒரு ட்ரூ கலர்ஸ் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த AMOLED பேனலில் வந்து மற்ற இதில் வந்து 8 பிட் பேனல் போடுவாங்க. ஸோ அதை விட பன்மடங்கு அதிகமான கலர் டிஃப்ரென்சஸ், கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸ், 120 Hz பேனல் இது. அதை நீங்கள் வந்து 60 Hz இல்லாட்டி 120 Hzன்னு நீங்கள் வச்சுக்கலாம். செட்டிங்ஸில் போய் 480 Hz டச் சாம்பிளிங் தராங்க. HDR10+ பேனல் இது. ஸ்மூத்தான வீடியோவுக்காக MEMC டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மூத் ரெண்டரிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 360 டிகிரி ஆம்பியன்ட் லைட் சென்சர் தந்திருக்கனால நீங்கள் எந்த ஒரு வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்கும்போது கூட அந்த ஆம்பியன்ட் லைட் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போட்டு டிஸ்பிளே வந்து டாப் டக்கராக பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உண்டு. அதுக்கான பல ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் சார்ஜிங் டெக்னாலஜி தந்திருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சமீபத்தில் வந்து 11iல் முதல் முறையாக அந்த 120 வாட்ஸ் சார்ஜிங் கொண்டு வந்தாங்க. அது இந்த ஃபோனுக்கும் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸில் சார்ஜ் ஆகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் வந்து இந்த ஃபோனோட பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து எனக்கு வந்து 29 மினிட்ஸ் வந்தது, கொஞ்சம் அதிகமாக வந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸுங்கிறது நம்ம வந்து ஏர்ப்ளைன் மோடில் லொக்கேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு முழுமையாக வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 20 மினிட்ஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் 29 வந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக அதை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு 22 மினிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது சார்ஜிங் வரணும். ஏன்னா வந்து ஏற்கனவே 11i சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி எனக்கு வந்து 19 மினிட்ஸ் கிட்ட வந்தது. ஸோ இதுவும் கண்டிப்பாக ஒரு 22 மினிட்ஸில் சார்ஜ் ஆகணும். இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா 108 மெகாபிக்சல் கேமரா பின்னாடி இருக்குது. மெயின் கேமரா சாம்சங்கோட HM2 சென்சர், அப்புறம் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் மற்றும் ஒரு 5 மெகாபிக்சல் டெலி மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா ஃப்ரண்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8K வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ 8K 30 FPS மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். 4K 60 FPS போகலாம்.
அப்புறம் 1080p 60fps இருக்குது. ஸோ ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் 1080p நீங்கள் எடுக்கலாம். இந்த 8K வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். 15 செகண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 230 MB வந்தது. ஸோ 8K எடுக்கிங்கன்னா அதிகமாக சாம்பிள் வரும். 8K நான் எங்கே போட்டு பார்க்குறதுக்குன்னு பலருக்கும் தோணும் செய்யும். பட் 8K ஆப்ஷன் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கேமராவில் வந்து OAS கிடையாது, பட் EAS ஸ்டெபிலைசேஷன் தந்திருக்காங்க. HDR10+ல் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ டைனமிக் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்குது. அப்புறம் 50+ வந்து டைரக்டர் மோடு தராங்க. ஸோ கேமரா வந்து சூப்பராக இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. டெலிமேக்ரோ சென்சர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ரோ ஃபோட்டோஸ் நல்லா வருது. டேலைட் ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குது. சில சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, லோ லைட் கூட பரவாயில்லாமல் இருக்குது. பட் இதோட கேமரா விமர்சனம் தனியாக நான் போடுறேன். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 8Kல வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 8K 30fpsல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080p 30fpsல ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ நீங்கள் எடுக்கலாம். 4K வந்து 60fpsல நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ வந்து டூவல் வீடியோவும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா டூவல் ஸ்பீக்கர் இருக்குது. ஒன்று இங்கே இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோடி வருது. டால்பி விஷனும் இதில் இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு இமர்சிவ், நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், Snapdragon 888 இது பவர் ஆகுது. UFS 3.1 ஸ்டோரேஜ் மற்றும் LPDDR5 RAM இருக்குது. 8GB மற்றும் 12GB RAM ஆப்ஷன் தராங்க. எக்ஸ்டெண்டட் ரேமும் தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங்க்கு எதுக்கும் வந்து பிரச்சனையே இல்லை. சூப்பரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்குது. ஹீட்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட்டிங் எனக்கு அவ்வளோ தென்படலை. ஸோ ஹீட்டிங் வந்து நல்ல கூலிங் டெக்னாலஜிலாம் போட்டு நல்லாவே ஹீட்டிங்லாம் வந்து லோவர் பண்ணி வந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கிடைக்கும். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் MIUI 12.5ல இது ரன் ஆகுது. 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் மற்றும் 3 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் OS அப்டேட் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. MIUI 12.5ல இது ரன் ஆகுது இப்போதைக்கு. ஸோ இதை வந்து Xiaomi 11T Pro. இதோட ஹைலைட் டிஸ்பிளே, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, ஓவராலாக வந்து நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். நல்ல ஒரு விலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கார்டு ஆஃபர்லாம் போட்டு வந்து ஒரு 35,000 வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபராக எனக்கு தென்படுது. இந்த ஃபோனோட ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ அப்புறம் நான் போட்டேன். அதுக்கு முன்னாடி கேமரா ரிவ்யூ வருது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் சொல்லிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க மட்டும் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் 2 விடைபெறுதல். தமிழில் பேசு டெக் தமிழா பாருங்கள்.